Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு Google Classroom பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு டீச்சரா இருந்தா எப்படி உங்களால Classroom கிரியேட் பண்ண முடியும், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கிறது and notes எல்லாமே வந்து எப்படி அனுப்புறது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். and நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா எப்படி உங்களால Classroom ஜாயின் பண்ண முடியும் and எப்படி chat பண்ண முடியும் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். and இந்த Google Classroom பாத்தீங்கன்னா both நீங்க PC or laptopலயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மொபைல்லயும் வந்து நீங்க செப்பரேட்டா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Let's get into the video. So Google Classroom first வந்து உங்களோட லேப்டாப் or PCல யூஸ் பண்றதுக்கு நீங்க உங்க browser ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து Google Classroom அப்படின்னு டைப் பண்ணுங்க. பண்ண உடனே உங்களுக்கு first வந்து இந்த லிங்க் வரும் classroom.google.com. so இது மேல கிளிக் பண்ணுங்க. பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ரைட் சைடுல பிளஸ் அப்படின்னு சிம்பிள் இருக்கும். ஸோ அது மேல கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க டீச்சர் வந்து உங்களுக்கு கோட் அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க ஜாயின் கிளாஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க டீச்சரா இருந்தா நீங்க வந்து கிரியேட் கிளாஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இது மேல வந்து டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிளாஸ் நேம் கேக்குது. நான் ஜஸ்ட் இங்க ஏ கொடுக்குறேன். அண்ட் செக்ஷன் இங்க நான் ஏ கொடுக்குறேன். அண்ட் சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் கொடுக்குறேன். அண்ட் ரூம் வந்து ஜஸ்ட் 1 கொடுத்துட்டு இப்போ நான் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கோட் இருக்கு. ஸோ இங்க ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மேல நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் வரும். ஸோ இதை நீங்க வந்து காப்பி பண்ணி மெயில்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு இன்வைட் பண்ணலாம். இல்லைனா வந்து இன்னொரு வேவும் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல 4 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இங்க வந்து பீப்பிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க லிஸ்ட் பண்ணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட் பண்ணும். சப்போஸ் வந்து நீங்க 2 டீச்சர்ஸ் சேர்ந்து வந்து கிளாஸ் எடுக்கணும்னா இங்க பிளஸ் இருக்குல்ல. ஸோ அது ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க அந்த டீச்சரோட நேம் என்டர் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து அப்படியே வந்து டீச்சர் இன்வைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அதே மாதிரி வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணனா இங்க பிளஸ் சிம்பல் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ அது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க இன்வைட் இருக்குல்ல. ஸோ அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து ஸ்டூடெண்ட்க்கு லிங்க் போயிடும். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் போயிடும். ஸோ அது மேல கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் டு தி ஸ்ட்ரீம் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புறோம்னா வந்து இங்க நீங்க டைரக்டா மெசேஜ் அனுப்பிக்கலாம். சப்போஸ் நான் இங்க வந்து இங்க வெல்கம் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சென்ட் பண்ணோம்னா இந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து மெசேஜ் அனுப்பணும் இல்ல 2-3 ஸ்டூடெண்ட்க்கு அனுப்பணும்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஆட் பண்ணலன்றதுனால இங்க வந்து எனக்கு லிஸ்ட் ஆகல. சப்போஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க செலக்ட் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நோட்ஸ் அனுப்பணும்னா நீங்க நோட்ஸ் அனுப்பலாம். இல்ல வந்து வீடியோ இல்ல ஏதாச்சும் வந்து ஆடியோ நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு அனுப்பணும்னா நீங்க டைரக்டா அனுப்பிக்கலாம். ஈவன் யூடியூப் வீடியோட லிங்க் கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்னா வந்து உடனடியா அந்த மெசேஜ் வந்து போஸ்ட் ஆயிடும். அண்ட் ஷெட்யூல்லாம் வந்து சப்போஸ் மெசேஜ் வந்து இப்போ இல்ல. ஸோ 2 நாள் கழிச்சு வந்து அசைன்மெண்ட்டுக்கு ரிமைண்டரா நீங்க சென்ட் பண்ணா அதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் பண்ணீங்கன்னா வந்து அந்த எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேவ் அஸ் டிராஃப்ட். ஸோ இது வந்து வெறும் டிராஃப்டா சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க உங்க டிராஃப்ட்ல இருக்கும். நீங்க எப்போ வேணுமோ அதை வந்து எடுத்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இங்க டைரக்டா போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது கீழே வந்து கமெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் அனுப்பிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டீச்சர்ஸ் வந்து எந்த கமெண்ட்டுமே வேண்டாம் இல்ல இந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த செட்டிங்ஸும் பண்ணலாம். ஸோ இங்க மேல வந்து கியர் ஐக்கன் இருக்குல்ல. ஸோ இது மேல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே போனீங்கன்னா
இங்க வந்து ஸ்ட்ரீம் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸ்டூடெண்ட் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட்னா ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், கமெண்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் கேன் ஒன்லி கமெண்ட்னா நீங்க அனுப்புற மெசேஜ்க்கு வெறும் கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்களால புது மெசேஜ் அனுப்ப முடியாது. ஒன்லி டீச்சர்ஸ் கேன் கமெண்ட் அண்ட் போஸ்ட்னா ஸ்டூடெண்ட்னால எதுவுமே பண்ண முடியாது, வெறும் நீங்க டீச்சர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் வெறும் பார்க்க மட்டும் தான் முடியும். அதே மாதிரி இங்க ஷோ டெலிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா எப்படி உங்களால அதை பார்க்க முடியும். ஸோ இங்க ஏதாச்சும் நீங்க செட்டிங்ஸ் பண்றீங்கன்னா பண்ணிட்டு இங்க மேல சேவ் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த டெலிட் பண்ற பாக்குற ஆப்ஷன் வந்து வெறும் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும். சப்போஸ் வந்து நீங்க ஸ்டூடெண்டா கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்ல கொஸ்டினர் சென்ட் பண்ணலாம், இல்ல குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுக்கறது நான் காமிக்க போறேன். ஸோ இங்க வந்து அசைன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது மேல கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் டைட்டில் வந்து நீங்க சயின்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா இங்க சயின்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சப்போஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்க்கு எந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க, லைக் அதெல்லாம் வந்து நீங்க இங்க என்டர் பண்ணலாம். நான் இங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்டர் பண்றேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க அதே மாதிரி நீங்க எந்த லிங்க் வேணாலும் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இங்க நான் கூகுள் டிரைவ் போயிட்டு ஸோ இந்த அசைன்மெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து இப்போ நான் சென்ட் பண்றேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டூடெண்ட் கேன் வியூ த ஃபைல். சப்போஸ் வந்து உங்களோட அசைன்மெண்டோட டீடைல்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து அதை பார்த்தா மட்டும் போதும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட் பாக்குறது மட்டும் இல்ல, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டே வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணனா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க வந்து எந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அவங்களோட நேம் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்க வந்து மோஸ்ட்லி தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் சென்ட் பண்ணனா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணனா அந்த ஸ்டூடெண்டோட பேர் மட்டும் நீங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் டியூ டேட். ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து எப்போ எந்த டேட்குள்ள முடிக்கணும் நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் 30 கொடுக்குறேன். அண்ட் டாபிக் வந்து இங்க நீங்க ஆன் த ஃப்ளை கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து முன்னாடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்க டாபிக் வந்து நான் ஹார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் பண்ண உடனே இங்க அசைன் கொடுக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா அசைன் கொடுக்கலாம், இல்ல ஷெட்யூல் பண்ணலாம். சேம் நம்ம போஸ்ட்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இங்க வந்து நான் வந்து இப்போ டைரக்டா அசைன் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். ஸோ இது அசைன் ஆயிடுக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த அசைன்மெண்ட் எப்படி கிடைக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட வியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா லாகின் ஆயிருக்கேன். ஸோ இங்க வந்து டீச்சர் வந்து ஏதாவது அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். ஸோ இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ ஓபன் பண்றேன். ஸோ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அசைன்மெண்ட் இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ட்டை ட்ரா பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டர்ன் இன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ டர்ன் இன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கிளிக் பண்ணணும். பண்ண உடனே இங்கே மறுபடியும் வந்து ஹேண்ட் இன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட் வந்து சப்மிட் ஆயிடும். சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்க, மறுபடியும் வந்து எடுத்து எடிட் பண்ணனா இங்க அன்சப்மிட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க அன்சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அன்சப்மிட் ஆயிடும். மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி என்னென்ன எடிட் பண்ணுமோ பண்ணிட்டு மறுபடியும் ஹேண்ட் இன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சப்மிட் ஆயிடும்.
ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ டீச்சர் வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம்னு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா, இங்கே மறுபடியும் பீப்புள் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே போயிட்டு ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட் வேணுமோ, சப்போஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன்னா அண்ட் அவங்க சப்மிட் பண்ண அசைன்மெண்ட் வந்து இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து இங்கே காமிக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த கிரேட் வந்து கொடுக்கலாம். அண்ட் சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து அப்படின்னு கொடுத்துட்டு நான் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மார்க்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அண்ட் இங்கே பக்கத்தில் வந்து ஆரோ பட்டன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எந்தெந்த ஸ்டூடெண்ட் இருக்கோ எல்லா ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணணும். நீங்கள் மறுபடியும் பேக் போய் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஒரே ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால ஒன்று மட்டும் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட்டும் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண உடனே நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தா தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட மார்க்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து இங்கே ரிட்டர்ன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். வந்து உங்களால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து கிரேட் கொடுக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த குவிஸ் கொஸ்டினர் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் வந்து சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் யூடியூப் வீடியோ ஆர் ஃபைல்ஸ் வந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் டைட்டில் கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலன்னா வந்து அதுக்கான யூடியூப் லிங்க் இது. ஸோ இது கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிங்க்குக்கு போயிட்டு ஸோ கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். அண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணுறது தான். இது ஜஸ்ட் ஆர்கனைசிங்க்கு தான். ஸோ தட் இங்கே டாபிக்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். அண்ட் ஈச் டாபிக்குள்ளே வந்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் இல்லை எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ.